வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. காரைக்காலில் உள்ள பிரசித்தி பெற்ற மஸ்தான் சாஹிப் வலியுல்லா தர்காவின் 203ஆம் ஆண்டு கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சந்தனக்கூடு ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற மஸ்தான் சாஹிப் வலியுல்லா அவர்களின் 203ஆம் ஆண்டு கந்தூரி விழா கடந்த மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சந்தனக்கூடு ஊர்வலம் இரவு 11 மணிக்கு புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து அதிகாலை தர்காவை வந்தடைந்தது. சந்தனக்கூடு ஊர்வலத்தில் கண்ணாடி பல்லக்கு, சாம்பிராணி சட்டி, பல்லக்கு மற்றும் பல அலங்கார ஊர்திகள் அணிவகுப்பு வந்தன. கந்தூரி விழாவை முன்னிட்டு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா தலைமையில் 200க்கும் மேற்பட்ட புதுச்சேரி மற்றும் காரைக்கால் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் மஸ்தான் சாஹிப் வலியுல்லா கந்தூரி விழா சந்தனக்கூடு நிகழ்ச்சியில் நாகை, திருவாரூர் மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டத்திலிருந்து அனைத்து மத மக்களும் கலந்து கொண்டனர். காரைக்கால் தூய தேற்றரவு அன்னை ஆலயத்தில் மறைபரப்பு ஞாயிறு கொண்டாட்டம் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் தூய தேற்றரவு அன்னை ஆலயத்தில் மறைபரப்பு ஞாயிறு கொண்டாட்டம் அருட்தந்தை பால்ராஜ்குமார் தலைமையில் இணை பங்கு குரு சுவாமிநாதன் செல்வம், ஆன்மீக குரு பன்னீர் ராஜா, சிறப்பு குரு செல்வநாயகம் ஆகியோரது முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது. மேலும் சிறப்பு குரு செல்வநாயகம் முதல் முறையாக சினிமா பாடல்களை பாடி பங்கு மக்களை மகிழ்வித்தார். இந்நிகழ்ச்சியில் சிறுவர்கள் நடனமாடியும், இளைஞர் பெரியோர்கள் கேளிக்கை விளையாட்டுகள், மனதை மகிழ்விக்கும் விளையாட்டுகள், உடலை வலுப்படுத்தும் உணவு வகைகள், சோர்வை நீக்கும் சிற்றுண்டிகள், புத்துணர்வு ஊட்டும் பானங்கள் போன்ற உணவு திருவிழாவாக கொண்டாடப்பட்டது. இந்த மறைபரப்பு ஞாயிறு கொண்டாட்டத்தில் திரளான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அருட்கண்ணிகள், அருட் சகோதரிகள், பங்கு மக்கள், ஆலய நிர்வாக குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர்.
வேளாண் துறை தொழில்நுட்ப ஊழியர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட வேளாண் துறையில் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணிபுரிந்த செயல்விளக்கு உதவியாளர்களுக்கு களப்பணியாளர் பதவி உயர்வு உடனே வழங்க வேண்டும். தகுதியுள்ள ஊழியர்களுக்கு பணிமூப்பு அடிப்படையில் விதிமுறைகளை தளர்வு செய்து பதவி உயர்வு வழங்க வேண்டும். அனைத்து செயல்விளக்கு உதவியாளர்களுக்கு உடனே ரெகுலேஷன் செய்து ஊழியர்களுக்கான ஊதியம் நிர்ணயம் செய்ய வேண்டும். புதுச்சேரியில் வேளாண் துறையில் காலியாக உள்ள களப்பணியாளர்கள் பணியிடங்கள் நிரப்ப வேண்டும். கிராம விரிவாக்க பணியாளர் வேலை பார்க்கும் ஊழியர்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வருவாய் கிராமங்களை பணிசுமை சுமத்தி மன உளைச்சலுக்கு ஆளாக்கின்றனர். இந்நிலையில் ஊழியர்களின் கோரிக்கையை காலதாமதம் இன்றி உடனே நிறைவேற்ற வலியுறுத்தி 20க்கும் மேற்பட்ட வேளாண் துறை ஊழியர்கள் அலுவலக வாசல் முன்பு அமர்ந்து காலவரையற்ற தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு ஊழியர் அரசு வேளாண் துறை நிர்வாகமே எங்களது கோரிக்கை பதவி உயர்வுகளே கன்ஃபர்மேஷன் வழங்கு அனைத்து செயல்விளக்க உதவியாளருக்கு எம்எஸ்சி கூட அனைத்து செயல்விளக்க உதவியாளருக்கு எம்எஸ்சி கூட ஜிந்தாபாத் 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 ஜிந்தாபாத். காரைக்காலில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் இரத்த முகாம் நடைபெற்றது. காரைக்காலில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் சிறப்பு இரத்த முகாம் நடைபெற்றது. காரைக்காலில் உள்ள தனியார் அரங்கில் காரைக்கால் அரசு மருத்துவமனை மற்றும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இணைந்து மாவட்ட தலைவர் ஜாகிர் அப்பாஸ் தலைமையில் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட தன்னாளவர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். இரத்த தானம் செய்தவர்களுக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் ஊட்டச்சத்துள்ள உணவுகள் வழங்கப்பட்டது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மருத்துவ சேவை அணி சார்பில் தொடர்ந்து பல்வேறு நாட்களில் இரத்த தான முகாம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. காரைக்கால் கடைத்தெரு மகாமாரியம்மன் ஆலயத்தில் தை கடைவெளி விழா நடைபெற்றது.
காரைக்கால் கடைத்தெரு மகாமாரியம்மன் ஆலயத்தில் தை கடைவெளி விழா 59ஆம் ஆண்டின் 2ஆம் நாள் விழா சிறப்பாக நடைபெற்றது. அன்று பகல் 10 மணிக்கு அபிஷேகம் மற்றும் ஆராதனையும், அன்று மாலை 6 மணிக்கு மஞ்சள் காப்பு அணிவிக்கப்பட்டு மீனாட்சி அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பிக்கப்பட்டது. இரவு 7 மணிக்கு மகா தீபாராதனையுடன் உற்சவ மூர்த்தி உட்பிரகார உலா வந்தது. நிகழ்ச்சியில் ஏகாம்பரம், சுவாமிநாதன், மனோகரன், சேகர் பத்தர், சிங்காரவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் கடைத்தெரு வியாபாரிகளும் திரளான பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செந்தில் பத்தர், ரவிச்சந்திரன், கண்ணன், வைத்தியலிங்கம், அன்பழகன் மற்றும் விஸ்வபிரம்ம சங்க நிர்வாகிகள் மற்றும் இளைஞர் அணியினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். காரைக்காலில் குறு பஞ்சகவ்யம் அறிமுகம் செய்யப்பட்டது. பல வருடங்களுக்கு முன்பு திரு நடராஜன் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்ட பஞ்சகவ்யம் இயற்கை விவசாயிகள் மத்தியில் பரப்புரை செய்யப்பட்டு தற்போது பரவலான பயன்பாட்டில் இருந்து வருகிறது. அதற்கு மேலும் மதிப்பு கூட்டும் விதமாக திரு ஜகத்குரு என்பவர் குரு பஞ்சகவ்யம் என்ற இயற்கை கரைசலை கண்டுபிடித்து அதனை ஒரு சிலரிடம் பயன்படுத்த வழங்கி அதன் விளைவுகள் மற்றும் பயன்களை காணொலி வடிவில் ஆவணமாக்கும் பணிகளை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து வடலூரில் நடைபெற்ற திரு ஜகத்குருவின் குரு பஞ்சகவ்யம் தயாரிப்பு பயிற்சி நிகழ்ச்சியில் பஜன்கோவா வேளாண் கல்லூரியின் இணை பேராசிரியரும் ஊரக வேளாண் பணி அனுபவ திட்டத்தின் நிரல் ஒருங்கிணைப்பாளருமான டாக்டர் எஸ் ஆனந்தகுமார் அவர்களின் ஒருங்கிணைப்பில் வேளாண் இளங்கலை பட்டப்படிப்பு பயிலும் 4ஆம் ஆண்டு மாணவர்கள் 10 பேர் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். பயிற்சியில் கலந்து கொண்ட 10 மாணவர்களுக்கும் தலா 1 லிட்டர் குரு பஞ்சகவ்யம் இலவசமாக வழங்கப்பட்டு அதன் விவசாயிகள் மத்தியில் விரிவாக்கம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டது. இதன் விளைவாக பல்வேறு இடங்களில் குரு பஞ்சகவ்யம் தொடர்பான கள பரிசோதனைகள் டாக்டர் எஸ் ஆனந்த்குமார் அவர்களின் மேற்பார்வையில் மாணவர்களின் முயற்சியில் விவசாயிகளின் பங்கேற்போடு நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டம் சேத்தூர் கிராமத்தை சேர்ந்த விவசாயி திரு ஆறுமுகம் அவர்களின் ஐயர் கொட்டப்பாடி கிராமத்தில் அமைந்துள்ள 1 ஏக்கர் நெல் வயலில் குரு பஞ்சகவ்யம் தொடர்பான கள பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த பரிசோதனையில் மாணவர்கள் தமிழ்மாறன், சேரன், தண்டபாணி மற்றும் ஸ்ரீராம் ஆகியோர் பேட்டரி இயக்க தெளிப்பான் மூலம் நெற்பயிர்களில் குரு பஞ்சகவ்யத்தை தெளித்தனர். நடைமுறை பயிற்சியின் போது விவசாயி திரு ஆறுமுகம் அவர்களுக்கு குரு பஞ்சகவ்யத்தின் பயன்கள், தயாரிப்பு முறைகள் மற்றும் பயன்பாட்டு நுட்பங்கள் குறித்து விரிவான விளக்கமும் விழிப்புணர்வும் வழங்கப்பட்டது. மேலும் அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் திரு முரளி, திரு பழனி ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயனடைந்தனர். முன்னதாக மாணவர் ஸ்ரீதர் அனைவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்றார். இறுதியில் மாணவர் நந்தகுமார் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். மாணவர் ஆஷிஷ் நிகழ்ச்சியை புகைப்படம் மற்றும் காணொலி மூலம் ஆவணமாக்கினார். இத்துடன் சிறப்பு தொகுப்பு நிறைவடைகிறது. வணக்கம்.